கடந்த சனிக்கிழமை நம்ம சிஎஸ்கே அணியை எப்படியோ ஆர்சிபி அணி அவங்க வீழ்த்தி நம்மள வெளியே அனுப்பிட்டு அவங்க பிளே ஆஃபுக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச்ல பல சர்ச்சையான விஷயங்களை செஞ்சுதான் ஆர்சிபி அணி அவங்க பிளே ஆஃபுக்கு உள்ள குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு அம்பையர்களே ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்சிபி அணிக்கு ஏதாச்சும் தண்டனை தரணும் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் இப்ப இன்னும் பன்மடங்கு ஆர்சிபி அணிக்கு எதிராக வலுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெற மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. அதாவது ஆர்சிபி அணியின் கேப்டனான ஃபாப் டு பிளஸி அவரே இந்த மேட்ச்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு ஆர்சிபி அணியின் பெயர்கள் விராட் கோலி இப்படி நாங்க எல்லாருமே இந்த மேட்ச்ல தவறான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கோம், சிஎஸ்கே அணிக்கு எதிராக தவறான விஷயங்கள் இந்த மேட்ச்ல நடந்திருக்கு அப்படின்னு டுப்ளசி அவரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டுப்ளசி அவர் சொல்லியிருந்தது, இதுவரைக்கும் இந்த ஐபிஎல்ல நாங்க பல ஆட்டங்கள் வரிசையா ஜெயிச்சிருக்கோம், சில ஆட்டங்கள் தோத்து கூட போயிருக்கோம். ஆனால் இந்த மேட்ச்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு வெறித்தனத்துடன் ஒரு அக்ரஸிவான பிளேயிங்க தான் எங்களுடைய அணி பிளேயர்கள் இந்த மேட்ச்ல முக்கியமாக விராட் கோலி எல்லாருமே வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஃபாப் டு பிளஸி சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக நோ பால் வீசிட்டு அம்பையர் அதுக்கு நோ பால் கொடுக்கக்கூடாது, ஃப்ரீ ஹிட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு விராட் கோலி அம்பையர் கிட்ட அவர் விவாதம் செஞ்சது சுத்தமாக அது ஒரு சரியான நிகழ்வு கிடையாது, ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு டு பிளஸி சொல்லியிருக்காரு. அதே போல கடைசி ஓவர்ல தோனி அவருடைய விக்கெட் எடுத்ததுலையும் சர்ச்சை இருக்கு அப்படின்னு டுப்ளசி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பால் கண்டிப்பா நோ பாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. ஏன்னா நான் அப்ப சர்க்கிளுக்கு உள்ளதான் நின்றுகிட்டு இருந்தேன், நோ பாலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல அந்த பால் சிக்ஸருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பால் உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு உள்ள உடனடியா அடுத்த பால் மாத்தினது இந்த ஆட்டத்தின் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. இதுக்கு முக்கியமான காரணமே பவுண்டரி லைன்ல டக் அவுட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த ஆர்சிபி அணியின் ஹெட் கோச் மேனேஜ்மெண்ட் பாலை அவங்க அவசரமா மாத்தி அடுத்த பாலே தோனி அவருடைய விக்கெட் விழறதுக்கு அது முக்கியமான ஒரு கீ மூமெண்டாக இந்த மேட்ச்ல இருந்திருக்கு அப்படின்னு ஃபாப் டு பிளஸி சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணிக்கு எதிராக கிரிக்கெட் விதிமுறையை மீறி எங்க அணியின் பெயர்கள் எல்லாருமே நாங்க செயல்பட்டு தான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம். அந்த வகையில் என்னுடைய நண்பன் MS தோனி அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அநியாயம் செய்து இந்த மேட்ச்ல ஜெயிச்சது எங்களுக்கே வருத்தமாக தான் இருக்கு. அதனால இந்த மேட்ச்ல நடந்த தவறுதலான விஷயங்களை கண்டிப்பா இப்ப நான் வெளிப்படையா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸி அவரே இந்த மேட்ச்ல நடந்த தவறுகள் எல்லாத்தையுமே அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. சோ இதனால இப்ப பிசிசிஐக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு ஆர்சிபி அணி மேல நடவடிக்கை எடுக்க அப்படின்னே சொல்லலாம். இதனால கண்டிப்பா ஆர்சிபி அணி அவங்க எலிமினேட்டர் 1 மேட்ச்ல விளையாடாம நம்ம சிஎஸ்கே அணி எலிமினேட்டர் 1ல அதாவது பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெறத்துக்கான வாய்ப்பு தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.